வணக்கம். மெக்னிவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ பார்க்க போகிற இந்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா யுத்தம் எவ்வாறு போய் கொண்டிருக்குது அதனுடைய அப்டேட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது விஷயம் என்ன சொன்னால், இப்போ தற்போது ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுக்கு தாக்கின அந்த அப்டேட்ஸ் எப்படி இருக்குது, அந்த போர் எப்படி இருக்குன்றதை தற்போது நாங்கள் பார்ப்போம். என்ன விடயம்னா, ஈரானுடைய சுப்ரீம் லீடரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அடித்த தாக்குதலில் சுப்ரீம் லீடர் இறந்து விட்டார். அதுக்கு பதிலாக சுப்ரீம் லீடருடைய மகன் ஈரானுடைய சுப்ரீம் லீடராக வந்து இப்போ எதிர்த்தாக்குதல்கள் தற்போது நடந்த வண்ணம் இருக்கின்றன. இப்போ இஸ்ரேலுடைய ஜனாதிபதி நெதன்யாகு இறந்து விட்டதாக ஒரு தகவல் பரவி கொண்டிருக்கிறது. அது உண்மையா இல்லையா என்ற விளக்கத்தை தான் நாங்கள் இப்போது பார்க்க போகிறோம். என்ன விளக்கம்னு சொன்னால், நெதன்யாகு உயிரோடு இருக்கிற மாதிரியான சில வீடியோஸ்கள் இன்டர்நெட்டில் சோஷியல் மீடியாஸ்களில் உலா வந்து கொண்டிருக்கிறது. இது உண்மையாக இருக்குமா, இல்லை இது பொய்யான்றதுக்கான சில ஆதாரங்களும் இங்கே இருக்குது. என்ன விளக்கம்னு சொன்னால், அந்த நெதன்யாகு அவருடைய கை விரல் வந்து 6 விரல் இருக்கிறதாக சில அவருடைய பழைய வீடியோஸ்களில் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ அவர் நெட்டில் உலாவர்ற அந்த வீடியோஸ்களில் அவருக்கு 5 விரல் இருக்கிறதாக தென்படுகிறது. அப்போ என்ன விளக்கம்னு சொன்னால், அது ஒரு ஃபேக்கான ஒரு விடயமாக இருக்கலாம். அதாவது ஈரான் வந்து தாக்கின எதிர்த்தாக்குதலில் நெதன்யாகு உயிரிழந்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. அதாவது சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கிறது. இப்போது என்னென்னு சொன்னால், ஈரான் வந்து பலத்த தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் எந்தெந்த அரபு நாடுகளில் இருக்குதோ அந்த அரபு நாடுகளுக்கு இவங்க தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறாங்க ஈரான். இதில் ஈரானுக்கு வெற்றியா அல்லது அமெரிக்கா இஸ்ரேல் படைகளுக்கு வெற்றியா என்று நான் கேட்டால், இப்போ அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அதாவது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு தான் வெற்றி, ஈரான் தோற்றுவிட்டதாக அவ்வாறு தகவல்களை தெரிவிக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையான்னு கேட்டால், இங்கே பக்கம் ஈரானை சார்ந்த சில படைகளும் எதிர்த்தாக்குதல்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஈரானுக்கே வெற்றி என்றும் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதில் உண்மையான விளக்கம் என்னன்னு சொன்னால், ஈரான் பக்கமும் நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருக்குது. அங்கால அமெரிக்க தளங்கள் இருக்கிற பக்கங்களும் நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருக்குது. சில இடங்களில் நெதன்யாகு கொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் கூறுகிறது. இல்லை விளக்கம் என்னென்னு சொன்னால், பொறுத்திருந்து தான் நாங்கள் அந்த அப்டேட்ஸ்களை பார்க்கணும். இது போன்ற தொடர்ச்சியான அப்டேட்ஸ்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் மெக்னிவுட்ஸ் சேனலுக்கு. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மெக்னிவுட்ஸ் சேனலில் அப்டேட்ஸ் வந்து கொண்டிருக்கும். பொலிட்டிக்கல் சேனல் மெக்னிவுட்ஸ். நன்றி, வணக்கம்.